ஒரு சாதாரண ஓலை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட தலைவிதியே மாத்த முடியுமா? இருள் சூழ்ந்த இந்த வரலாற்று பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பொன்னியின் செல்வன் கதையில வரக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஒரு மர்மத்தை பத்தி அலச போறோம். ஆமாங்க, அந்த ரகசிய ஓலையை தேடும் மர்ம மனிதர்கள். இவங்கள பத்தி தான் நம்மோட இந்த முழுமையான பகுப்பாய்வு இருக்க போகுது. சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள நேரடியா போவோம். ஒரு சாதாரண ஓலை இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே வீழ்த்திடுமா? யோசிச்சு பாருங்க. சோழ நாடோட ஒட்டுமொத்த அரசியல் தலைவிதியும் அதிகாரமும் இப்போ ஒரு சின்ன ஓலையில தான் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த மாபெரும் அரசியல் சதுரங்க ஆட்டம் எப்படி ஒரு சாதாரண வீரனோட பயணத்துல தொடங்குது அப்படிங்கறத நாம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அது சும்மா ஒரு ஓலை கிடையாதுங்க. முந்தைய பகுதியில வாணர்குல வீரன் வந்தியத்தேவன் ரொம்ப ரகசியமான ஒரு செய்தியோட சோழ நாட்டுக்குள்ள நுழைஞ்சத நாம பார்த்தோம். அவன் கையில இருக்கிற அந்த ஓலை ஏற்கனவே பல பேரோட ஆபத்தான கவனத்தை ஈர்த்திருச்சு. அந்த செய்தி மட்டும் வெளியே தெரிஞ்சா சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய புயலே அடிக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். பகுதி 1. நள்ளிரவு மர்மம். இருளில் ஒரு அந்நியன். அப்படியே கொஞ்சம் அந்த நள்ளிரவு நேரத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன வழியோர விடுதி, மங்கிய வெளிச்சம் தர்ற ஒரு அகல் விளக்கு. நீண்ட தூர பயணம் பண்ணதால வந்தியத்தேவன் ரொம்பவே களைப்பா இருக்கான். ஆனா அவன் தூங்கல. ஏதோ ஒன்னு சரியில்ல. இருட்டுலேருந்து யாரோ தன்னை தொடர்ந்து கண்காணிக்கிற மாதிரி ஒரு உள்நுணர்வு அவனுக்கு வருது. அந்த அமைதியான நள்ளிரவுல திடீர்னு ரொம்ப மெதுவா ஒரு கதவு திறக்கிற க்ரீச் சத்தம் கேக்குது. அந்த அறையில தான் மட்டும் இல்ல அப்படிங்கறத அவன் உணர்ந்த தருணம் அது. பகுதி 2. இருட்டறை மோதல். ஓலைக்கான போராட்டம். இங்கதான் ஒரு அருமையான விஷயம் நடக்குது பாருங்க. அந்த மர்ம மனிதன் உள்ள நுழைஞ்சாச்சு. வந்தியத்தேவன் தூங்குற மாதிரி நடிக்கிறான், ஆனா முழு உஷாரோட இருக்கான். அவனோட உடைக்கு பக்கத்துல மெதுவா நகர்ற அந்த உருவத்தோட குறி தன் உயிரை விட மேலான அந்த ஓலைதான் அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. கண் இமைக்கிற நேரத்துல வந்தியத்தேவன் அந்த திருடனோட கையை டக்குன்னு இறுக்கமா பிடிக்கிறான். 2 பேருக்கும் இடையில கடுமையான சண்டை ஆரம்பமாகுது. பொருட்கள் எல்லாம் சிதறுது. அந்த இருட்டுல வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்த அகல் விளக்கும் கீழே விழுந்துருச்சு. தாக்குதல சமாளிக்க முடியாத அந்த மர்ம மனிதன் இருட்டை பயன்படுத்தி அப்படியே ஜன்னல் வழியா தப்பிச்சு ஓடிடுறான். பகுதி 3. பாண்டியர்களின் ரகசிய அடையாளம். இருளில் கிடைத்த ஒரு தொப்பு. போராட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனா தப்பிச்சு போனவன் ஒரு மிகப்பெரிய தப்ப பண்ணிட்டான். அவசரத்துல தங்கிட்ட இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை அந்த அறையிலே தவற விட்டுட்டு போயிட்டான். வந்தியத்தேவன் அந்த இருட்டுல அதை எடுத்து பாக்குறான். சில நொடிகள் அவன் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சிடுறான். ஏன் தெரியுமா? கீழே விழுந்து கிடந்த அந்த சின்னம் சாதாரணமான ஒண்ணு இல்ல. ஆளும் சோழர்களுக்கு எதிரா செயற்பட்டு அவங்கள வீழ்த்த துடிக்கிற எதிரி நாடான பாண்டியர்களோட ரகசிய குழு சின்னம் அது. ஒரு சாதாரண வழிப்பறி போல தோணுன இந்த சம்பவம் இப்போ ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்துக்கும் எதிரான ஒரு பெரிய சதித்திட்டமா மாறிடுச்சு அப்படிங்கறத இந்த அடையாளம் நமக்கு தெளிவா காட்டுது. இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரலாம். ஏன் பாண்டியர்கள் இந்த ஓலையை இவ்வளவு தீவிரமா தேடுறாங்க? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. நீங்க ஒரு ரகசியத்தை சுமந்துட்டு போறீங்க. ஆனா உங்களை அறியாமலேயே ஒரு முழு எதிரி சாம்ராஜ்யமே உங்களை நிழல் போல தொடருதுன்னா அந்த நிலைமை எவ்வளவு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா இந்த ஓலையில உள்ள செய்தி அவங்களோட சதி திட்டங்களை முறியடிக்கிற அளவுக்கு ரொம்ப வலிமையானதா தான் இருக்கணும். பகுதி 4. வளரும் ஆபத்து. சதிவலைக்குள் ஒரு பயணம். விடிஞ்சிருச்சு, பயணம் தொடருது. அடுத்த நாள் காலை வந்தியத்தேவன் தன் பயணத்தை மீண்டும் தொடர்றான். நேற்றிரவு நடந்த சம்பவம் அவனோட பார்வையே முழுசா மாத்திருச்சு. தான் எடுத்துட்டு போற இந்த ஓலை ஒரு மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சியோட மையப்புள்ளிங்கிறதும் எதிரிகள் ஏற்கனவே தன்னை தேட ஆரம்பிச்சிட்டாங்கங்கிறதும் அவனுக்கு முழுமையா புரிஞ்சிருச்சு. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வந்தியத்தேவனோட இலக்கு எப்படியாவது அந்த ரகசிய செய்திய பாதுகாப்பா உரியவர்கிட்ட சேர்க்கணும். இன்னொரு பக்கம் எதிரிகளோட இலக்கு எந்த விலை கொடுத்தாவதும் அந்த ஓலைய நடுவழியில கைப்பற்றணும். இந்த 2 முரண்பட்ட மாபெரும் சக்திகளும் இப்போ நேருக்கு நேர் மோதப்போகுது. பகுதி 5. பழுவேட்டரையர் அரண்மனை. சிங்கத்தின் குகைக்குள் நுழைதல். சில மணி நேர பயணத்துக்கு பிறகு வந்தியத்தேவன் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனைக்கு பக்கத்துல வர்றான். தூரத்துல தெரியற அந்த கோட்டை வெறும் கற்களால கட்டப்பட்டது இல்ல. அது அதிகாரத்தோட உச்சம். வானுயர்ந்த பழமையான கோட்டை சுவர்கள். நுழைவாயில் முழுக்க பிரம்மாண்டமான தீப்பந்தங்களோட நிக்கிற காவலாளிகள். சோழ நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்கிற இந்த சாம்ராஜ்யத்தோட மாபெரும் சக்தி வாய்ந்த ஒருவரோட இருப்பிடம்தான் இது. இந்த இடத்தோட ஒவ்வொரு அசைவும் அதோட அதிகாரத்தையும் அதே சமயம் உள்ள பதுங்கியிருக்கிற பேராபத்தையும் நமக்கு உணர்த்துது. அந்த பிரம்மாண்டமான கோட்டைக்கு சொந்தக்காரர் வேற யாரும் இல்ல, பழுவேட்டரையர். சோழ அரசருக்கே இணையான அதிகாரம் கொண்ட, யாராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமை. அவருடைய கோட்டைக்குள்ளதான் வந்தியத்தேவன் இப்போ தற்செயலாகவோ அல்லது திட்டமிட்டோ காலெடுத்து வைக்கிறான்.
இப்போ நம்ம கண்முன் நிக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். நள்ளிரவுல நடந்த அந்த சின்ன வலையிலிருந்து தப்பிச்ச வந்தியத்தேவன் இப்போ அதைவிட பல மடங்கு பெரிய ரொம்பவே ஆபத்தான ஒரு சிங்கத்தோட குகைக்குள்ள தானாகவே போய் மாட்டிக்கிட்டானா? அந்த அரண்மனைக்குள்ள அவனுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த அதிர்ச்சியான சந்திப்பு என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வரலாற்று சதுரங்கத்தோட அடுத்தடுத்த நகர்வுகளை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம்.